ஆடிபிளாக தான் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. ஷூர். உங்க நேம் ஆக்சுவலா? ஹை பிரசன் ஆக்சுவலா. ஸோ நான் நான் ஆக்சுவலாக ஒரு 4 to 5 months தான் ட்ரேடிங்கில் இருக்கேன். ஸோ பிகினர் தான். ஸோ இப்போதைக்கு ஒரு ஒரு சில ஸ்டாக்ஸில் கரண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. பட் இன்டெப்த்தாக தெரியாது. ஸோ இப்போதைக்கு ஐம் ஜஸ்ட் ஒன்லி இன் டு த டெலிவரி. ஸோ அது பற்றின பேசிக்ஸ் அண்ட் அது பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ சம் ஸ்டாக் அனாலிசிஸ் அதை வச்சு நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ சம் ஆஃப் த பேசிக் ஸ்டஃப் மட்டும் தான் தெரியும். பட் நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இன்ட்ராடே அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் அந்த ஸ்டஃப்ஸ் பற்றி ஐடியா இல்லை. ஸோ டு கெட் லைக் மோர் எக்ஸ்போஷர் ஆன் தட். ஸோ அதுக்காக தான் அட்டன் பண்ணேன் ஆக்சுவலாக. ஆ இல்ல 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 அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆக்சுவலா. ஸோ நானா லைக் ஸ்டாக் நியூஸஸ் நம்மளோட பிஸ்னஸ் நியூஸ் அதை வச்சு மட்டும்தான் ஃபுல்லாமே டிசைட் பண்ணது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரோக்கிங் ஆக்சுவலா நான் ஏஞ்சல் ப்ரோக்கிங்ல தான் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கசின் ஒருத்தவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிக் ஸ்டவ்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் நான் அவங்கள்ட்ட ஆன்லைன் வீடியோஸ் அதை வச்சு லைக் ஹவு இன் டு த ட்ரேடிங் லைக் அதை வச்சு தான் வந்தேன். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் பேசிஸ்ல வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு நியூஸ் பார்ப்போம்ல, நியூஸ் பிசினஸ் நியூஸ் அந்த மாதிரி பார்த்து தான் வந்துட்டு டிசைட். நான் ரொம்பலாம் இல்லை ஆக்சுவலாக. ஒரு 5 ஷேர் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக. ஒரு 5 லைக் கம்பெனிஸோட ஷேர்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு லைக் பிகினர் லெவல்ல கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. we are going to show you. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 9:30 to 9:45 we are going to take you through the Nifty and Bank Nifty analysis. See, 16th அக்டோபர்லேருந்து நிஃப்டி ஹேஸ் பீன் இன் டு அ ஃபால் 2021லேருந்து. அதுக்கப்புறம் தான் ஒமிக்ரான், அதுக்கப்புறம் தான் ரஷ்யா வார். இந்த நியூஸ் எல்லாமே வந்து இட் ஹஸ் கான் டு தி இயர்ஸ் ஆஃப் தி இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்க டிசைட் பண்ணுறது தான் மார்க்கெட். அவங்க டிசைட் பண்ணுறது தான் வந்து இட் இஸ் கோயிங் த்ரூ அ ட்ரெண்ட். இப்போ ரீட்டைலர் நானோ நீங்களோ நினச்சாலும் வந்து வி கான்ட் மூவ் த மார்க்கெட்ஸ். ஸோ ஏன்னா நம்மளோட பையிங் பவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி.
ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பையிங் பவர் ஜாஸ்தி யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் மார்க்கெட் மூவ் பண்ண முடியும். இஃப் அட் ஆல் என்கிட்ட ஒரு 100 கோடி, நம்ம எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 100 கோடி போட்டிருந்தா கூட வாட் எவர் வந்து த வே வி கேன் மூவ் தி மார்க்கெட்ஸ், இட் இஸ் ஒன்லி அப் டு 2 or 3 rupees கூட நவுத்த முடியாது. பட் தீஸ் கைஸ் தே ஹேவ் ஸோ மச் இம்மென்ஸ் பவர் இன் மணி, they can actually manipulate the market. Manipulate in the sense ஒரு 1000 rupeesக்கு கூட ஒரு ஸ்டாக் அப்பர் சர்க்கியூட்டில் அடிக்கிற அளவுக்கு கூட வந்து they have so much buying power. இன்ஸ்டிடியூஷன் in the sense வந்து they are into mutual funds, banks, foreign institutions, இவங்க எல்லாருமே தான். லைக்வைஸ் அவங்க வந்து எப்படி வந்து on to what level நிஃப்டி வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத we are going to see now. And obviously பேங்க் நிஃப்டி அப்படின்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் தி டாப் அந்த 50ல் இருக்கிற நல்ல குட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். எவ்ரிபடி இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் டு பேங்க்ஸ். கண்டிப்பாக இப்போ பேங்க்குன்னு சொல்லி கண்ணு மூடி இது பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு வேல்யூடு பேங்க்காக வந்து பார்க்குறது வந்துன்னா ஹெச்டிஎஃப்சி, கோட்டக், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், எஸ்பிஐ இதெல்லாம் தான் வந்து மனசில் வந்து வரப்போகுது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை செக்டாரை பார்த்துட்டோம் அப்படின்னாவே we can know where the banks are heading into the future, because we all wanted to invest because the whole stock market is getting into a very big good correction. And likewise from 9:45 to 10 இப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கீப் போஸ்டிங் ஆன் டு தி கமெண்ட் செக்ஷன். ஏன்னா இப்போ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறப்ப வந்து இஃப் வி இன்டரப்ட் மேபி அந்த கொஷின் வந்து வேறு யாருக்காவது இருக்கலாம். ஸோ யூ கீப் போஸ்டிங் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். என்னெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ பி ஃப்ரீ. அது வந்து சில்லி கொஷினாக இருக்கலாம், ஒரு ஸ்டூபிட் கொஷினாக இருக்கலாம், டோன்ட் பாதர் அபவுட் இட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து போடுங்க. வி வில் டேக்கிள் தோஸ் ஆன் தி Q&A செக்ஷன். அண்ட் ஆப்வியஸ்லி வி ஆர் கோயிங் டு ஷேர் யூ சம் கோர்ஸ் டீடைல்ஸ். ஸோ ஏன் வந்து இந்த ஃப்ரீ வெபினாருக்கு இதையும் தாண்டி என்ன இருக்குது, ஈஸியாக நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வி ஆர் கோயிங் டு ஷேர் தட். அண்ட் போஸ்ட் தட் டுடே வி ஆர் கோயிங் டு கிவ் யூ லைக் 5 to 6 gems ஃபார் அ வெரி லாங் டேர்ம். ஜெம்ஸ் இன் த சென்ஸ் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வரப்போகுது. அதாவது திஸ் இஸ் ஆல் இன் டு தி நிஃப்டி 50 ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப். இந்த ஸ்டாக்ஸில் இந்த செக்டாரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையுமே வந்து வி ஹவ் ஃபில்டர் அவுட் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஜஸ்ட் இந்த ஒரு ஃப்ரீ வெபினாருக்காக. ஸோ அதை வந்து வி ஆர் கோயிங் டு கிவ் இட். அண்ட் போஸ்ட் தட் நிஃப்டி 50யோட ஃபியூச்சர் பையிங் லெவல் எங்கே வருது, அதாவது இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸில் வந்து வாட் ஐம் கோயிங் டு சே இஸ் கரண்ட்டாக மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வி ஆர் கோயிங் டு ஷேர். பட் இந்த நிஃப்டி 50யோட பெஸ்ட் பையிங் லெவல்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல நிஃப்டி வந்து லேண்ட் ஆச்சுன்னா, எந்த இடத்துல ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்துச்சுன்னா நிஃப்டி 50ல் இருக்கிற ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் பிஃபோர் ஐ எம் பாசிங் த்ரூ திஸ் ஸ்லைட், I just wanted to note this, let this be into the record. We are not SEBI registered. நான் வந்து வெறும் ஒரு டெக்னிக்கல் அனாலிஸ்ட் மட்டும்தான். இஃப் அட் ஆல் வந்து இங்கே கொடுக்குற ஸ்டாக்ஸ் வந்து திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ் மட்டும்தான். ஸோ ஐ ஹேட் டு சே திஸ் லைன், திஸ் இஸ் மை ஐ ஹாவ் டு சே திஸ். ஸோ அது கண்டிப்பாக நான் சொல்லி தான் ஆகணும். அண்ட் இஃப் யூ ஆர் வாண்டட் டு டேக் எனி ஆக்ஷன்ஸ் ஆஃப்டர் திஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு ட்ரேடிங்கோ நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, மூவிங் ஆன். ஸோ எங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா வி ஆர் ஜஸ்ட் ஸ்டாக் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ட்ரைனிங் அகாடமி. இதை வந்து ஆரம்பித்ததுக்கான நோக்கம் வந்து என்ன, ஐ வாஸ் இன் டு அ மென்டார் ஃப்ரம் ஆன் நார்த் இந்தியன் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். ஒரு 1 million சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு பெரிய குரூப்பில் வந்து ஐ வாஸ் இன் டு அ மென்டார். ஸோ வி ஆர் மென்டரிங் லைக் ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறது 200 மெம்பர்ஸ். ஸோ தேர் வேர் இன்வெஸ்டர்ஸ், தேர் வேர் ட்ரேடர்ஸ், ஆஃபீஸ் கோயர்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே அதில் இருந்தாங்க. ஸோ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 200 பேரை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் ஐ தென் சா பொட்டன்ஷியல் தட் அ லாட் ஆஃப் பீப்புள் டவுன் சவுத், எஸ்பெஷலி வந்து தமிழ்நாட்டில், ஐ ஹேட் அ ஃபியூ ஃபேக்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் வேர் பீப்புள் ஹூ ஹட் ஆக்சுவலி ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் தேர் என்ன சொல்கிறது, தேர் அக்கௌண்ட் இஸ் இன் டு லாஸ். மணி அப்லோட் பண்ணுறாங்க, மணி வந்து தே ஆர் கெட்டிங் இட் வைப்ட் அவுட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, அந்த கொரோனா ஃபாலில் வந்து நானும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் நாலேஜோட வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ வாட் வி வாண்டட் டு டூ இஸ் வி வாண்டட் டு பிரிட்ஜ் த கேப். ஸோ அந்த நாலேஜை வந்து த்ரூ திஸ் யூடியூப் சேனல், த்ரூ ஆர் ட்ரைனிங் கோர்ஸ் கண்டிப்பாக நாங்கள் அது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வி ஹவ் ஸ்டார்டட் திஸ். அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் அப்சல்யூட் பிகினர்ஸ் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் there are 2 things. ஒன் இஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் தி அதர் இஸ் டெக்னிக்கல். இப்போ வந்து கண்ணை மூடிட்டு சார் காரில் வந்து ஏதாவது ஒரு நல்ல கார் சொல்லுங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கண்ணு வந்து உங்கள் பிராண்ட் வந்து எதை போய் தேடும். ஒன்று யூ வில் சூஸ் மாருதி, ஆல் யூர் சூஸ் டாட்டா. ஒரு மிடில் கிளாஸ், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், ஒரு ஹையர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இந்த 2 பிராண்ட் தான் வரும். மற்ற பிராண்ட்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து வேல்யூ பேஸ்ட் ஃபேக்ட்ஸை வச்சு பண்ணுறது இட்ஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அண்ட் ஓவர் ஹியர் வாட் யூ சி இஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ப்ரைஸை பார்த்து, ப்ரைஸோட சைக்காலஜி பின்னாடி பார்த்து அதில் பையர் இருக்கானா செல்லர் இருக்கானா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வி ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட், ட்ரேட், ஸ்விங் ட்ரேட், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், இன்ட்ராடே எல்லாத்தையும் வந்து அதில் பண்ண போகிறோம். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து மேபி யூ வுட் ஹவ் ஹேட் த தாட்
ஸ்டாக் மார்க்கெட் இஸ் சம்திங் லைக் என்ன சொல்கிறது, ஒரு இட்ஸ் எ கேம்பிளிங். நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே வந்து காசு வந்து வந்துடும் அப்படின்னு. a lot of memes, a lot of statuses are being shared. வந்து ஒரு ஷட்டர் கிட்ட வந்து ஒரு 10 ரூபா போடுவாங்க, 20 ரூபா வெளில வரும், 20 ரூபா போடுவாங்க, 40 ரூபா வெளில விடும். ஒரு கிரீடினஸில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்க எல்லா காசையும் வந்து உள்ளே போடுவான், ஷட்டர் க்ளோஸ் ஆகிடு உள்ளே போயிடும். தட் இஸ் ஆல் அபவுட் தி ஹியூமன் மைண்ட் செட். நம்ம வந்து எல்லா ஸ்டாக்கையும் உள்ளே போடணுமா இல்லை வந்து பாதி மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே போடணுமா அப்படிங்கிறது தான். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ பிளேஸ், இட் கேன் டேக் யுவர் மணி, பட் if you are half knowledge it will take your money. But if you are full knowledge, at least if you are gaining knowledge, you will be aware that when it is trying to take money, when it is trying to give you profit, you have the என்ன சொல்கிறது, the capability to book your profits. ஸோ அதெல்லாம் தான் வந்து நாங்கள் சொல்லுவோம். அண்ட் these are all coming into the do's and don'ts, and we provide you a psychological session. ஒரு மைண்ட் செட்டை வந்து எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும், ஒரு இன்வெஸ்டராக ட்ரேடராக, they both have the different complete mindsets. ஒரு ட்ரேடருக்கும் இன்வெஸ்டருக்கும் they have a complete different mindset. ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் வந்து இட் இஸ் வெரி அக்ரெசிவ், இட் இஸ் வெரி ஃபியூரியஸ். ஆனால் ஒரு இன்வெஸ்டரோட மைண்ட் செட் இட் இஸ் வெரி காம், இட் இஸ் வெரி பேஷண்ட். கொஞ்சம் போக விட்டு தான் வந்து ஹீல் டேக் இன் டு ஃபேக்ட்ஸ், நியூஸ், எவ்ரி திங். ஸோ அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். அண்ட் மோர் ஓவர் ஐம் NSE certified technical analyst. So like I'm a technical analyst valid for the next 5 years until I write the next exam. And ஸோ த ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப் நான் சொன்னது, நீங்களும் வந்து ஈஸியாக ஒரு ப்ரைஸை பார்த்து ஒரு லைன் சார்ட் இல்லாமல் ஒரு நாளைக்கு வந்து நான் சொல்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துட்டு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, ஈஸி. ஸோ வென் இட் ஷோஸ் ரெட், you understand that the trend is falling down. When it is showing green, you understand the trend is going up. ஸோ ஹைக்கினாஷி அண்ட் ரென்கோ இதுதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் we call the baby steps for identifying a price and trend. ஸோ இதை வச்சு இன்னுமே வந்து நிறையா பேர் வந்து they are investing, இதை வச்சு வந்து they are making lot number of profits. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஹைக்கினாஷி அண்ட் ரென்கோ எப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். ப்ளஸ் அதை வந்து எப்படி வந்து உங்களோட ஒரு ப்ரோக்கர்லேயும் ஓப்பன் பண்ணி, நான் வாட் எவர் ஐ எம் ஷோயிங் ஹியர் இஸ் கம்ப்ளீட்லி அவைலபிள் இன் யுவர் ப்ரோக்கர் சிஸ்டம். இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வாட் டு வி ஹேவ் ஹியர் இஸ் திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ ட்ரேடிங் வியூ வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு IPO லிஸ்ட் ஆகுது, இல்லை வந்து ஒரு ஸ்டாக் வந்து இருக்குது, வாட் எவர் ஸ்டாக் தட் இஸ் பீன் லிஸ்டட் இன் டு தி NSE, BSE ரெண்டுமே we have 2 exchanges, அண்ட் எல்லா ஸ்டாக்குமே 2 எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் எக்ஸ்சேஞ்ச் we choose. ஸோ பேசிக்கலி நான் வந்து ஐ டெல் மை மெம்பர்ஸ் தட் வி ஆல்வேஸ் சூஸ் NSE ஃபார் அ பெட்டர். ஏன்னா அங்கே தான் நிறைய ட்ரேடிங் வால்யூம் இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ரோட்டில் வந்து 2 காய்கறி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய்கறி கடை வந்து ஒரு ஹோல்சேல் கடை, நிறையா காய்கறி இருக்குது, நிறையா கும்பல் இருக்குது. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன கடை தான். ஸோ கும்பல் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு தானே நீங்கள் ஆப்வியஸ்லி போகீங்க. ஸோ அந்த ஒரு கம்பேரிசன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த ஹைக்கினாஷி, இந்த ரென்கோ, இதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கில் இருக்கிற ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் அந்த ட்ரேடிங் வியூங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா திஸ் வில் ஜஸ்ட் பி த பேசிக் வாட் வி கால் திஸ் ஆஸ் தி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ். கேண்டில் ஸ்டிக் தான் வந்து இட் ஷோஸ் யூ, இட் ரிஃப்ளெக்ட்ஸ் யூ, ஷோஸுங்கிறதோட இட் ரிஃப்ளெக்ட்ஸ் யூ தி ஆக்சுவல் சைக்காலஜி ஆஃப் வாட் இட் இஸ் பிஹைண்ட். பட் when you இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் காமிக்கிற லே அவுட் இட் இஸ் கம்ப்ளீட்லி யூனிவர்சல். ஸோ இந்த லே அவுட்டில் when you choose this கேண்டில் ஸ்டிக்ஸ்லேருந்து when you go down you can find a Heikinashi. Heikinashi is yet another Japanese method to identify a trend. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சிம்பிள் ப்ரோட்டோகால் நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு இல்லை, ஃப்ரைடே விட்டுருங்க. இப்போ நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் ப்ரோக்கர்லேருந்து ஒரு ரிசர்ச் வருது, இல்லை CNBC ஆவாஸில் இல்லை ET பிஸ்னஸ் நவுல ஏதோ ஒரு நியூஸ் வருது. லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கோல் இண்டியா வந்து இப்போ வந்து பையிங் டார்கெட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து என்ன தான் பண்ணணும், நேராக tradingview.com போயிட்டு யூ சர்ச் ஃபார் கோல் இண்டியா, COALI இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு யூ சர்ச் ஃபார் கோல் இண்டியா. கோல் இண்டியா போட்டதுக்கப்புறம் ஃப்ரம் திஸ் பை டிஃபால்ட் லைன் சார்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ஷோ. நம்ம கூகுளில் யாஹூலெலாம் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி லைன் சார்ட் இருக்கும். பட் அதுலேருந்து இல்லாமல் யூ கோ சூஸ் ஹைக்கினாஷி சூஸ் பண்ணுங்கள். வாட் எவர் த ட்ரெண்ட் தட் இஸ் ஷோயிங் ஹியர், இப்போ க்ரீன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அ பை, இஃப் இட் இஸ் ரெட் யூ கேன் கோ ஃபார் அ செல். ஸோ இதை வச்சு வந்து யூ கேன் ஐடென்டிஃபை அ ட்ரெண்ட். லெட் மீ டேக் யூ த்ரூ ஒரு லாங் டேர்ம் அனாலிசிஸ். ஸோ இங்கே இருக்கிற நம்ம டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ கேன் see ஹியர் 2018 இப்போ 2022 வரைக்கும் we are having it. ஸோ வாட் யூ see here is whenever the stock is falling, எப்போல்லாம் ஒரு ப்ரைஸ் பர்டிகுலர் ப்ரைஸ்லேருந்து ஒரு ஸ்டாக் வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டுருக்கோ that place you can see that the candles are going to be
ரெட். கேண்டில்ஸுங்கிற வர இது வந்து ஒரு லைன்னு ட்ரீட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் இட்ஸ் கோயிங் டு பி ரெட். அண்ட் மோர் ஓவர் வென் த ப்ரைஸ் இஸ் ஸ்டார்டிங் டு ரைஸ் த கேண்டில்ஸ் ஆர் கோயிங் டு ஷோ க்ரீன். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ யூ கோ டு தி மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் யுவர் டைம் ஃப்ரேம்ஸ். ஸோ இங்கே டைம் ஃப்ரேம் அந்த சென்ஸ் இப்போ கூகுளே வந்து 6 இயர் டு டேட், 1 இயர், 30 days, 15 daysன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இட் இஸ் டைம் டு இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மந்த்தை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ வாட் எவர் யூ ஹேவ் ஹியர் இஸ் கோல் இண்டியா லிஸ்ட் ஆன டேட்லேருந்து இப்போ இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற டேட் வரைக்கும் வந்துட்டுருக்கும். அண்ட் 2 things before getting into ஹைக்கினாஷி. ஹைக்கினாஷி இஸ் ஜஸ்ட் ஒன் another method to identify a trend. ஸோ ஹைக்கினாஷி டிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி whenever you see a prices on this path, you just take into consideration it is into a downtrend. அதே மாதிரி whenever you see a price is into this path, you take into consideration that the price is into an uptrend. So இதை பேஸ் பண்ணி now whatever you see here for Coal India, just for educational purposes, obviously Coal India is into our list. ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து கோல் இண்டியாவோட ஹையஸ்ட் டார்கெட்ஸ்லாம் என்ன, ஒரு பிரேக் அவுட்டில் இருக்கா இல்லையாங்கிறத ஐ எம் கோயிங் டு சே தட். ஸோ ஒரு கோல் இண்டியாவை வச்சுக்கிட்டு now what you can see here அவன மந்த்லி டேட்டா இத்தனை நாளாக ரெட் கலரில் டவுன் ட்ரெண்டில் இருந்த ஒரு கோல் இண்டியா when you have the arrow, ஒரு சும்மா ஒரு பேசிக்கலாக ஒரு வர்ச்சுவலாக உங்கள் மைண்ட்லேயே வந்து ஒரு ஆரோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா the trend is slowly turning இல்லையா. ஸோ இத்தனை நாள் சின்ஸ் 2015லேருந்து 2021 வரைக்கும் கோல் இண்டியா வாஸ் kept on falling. ஸோ இந்த இடத்துல கோல் இண்டியா இஸ் ட்ரைங் டு கோ அப். ஸோ இந்த இடத்துல வாட் யூ ஷுட் டூ இஸ் when you see that the monthly is on a higher trend, அப்படியே வந்து வீக்லியில் போகணும். ஸோ we have a stock filtration method. in the previous 2 batches I have taken a stock filtration method. எப்படி வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ when you hit on a monthly time frame and then you go to a weekly time frame. ஸோ வீக்லியில் கடைசி 2 கேண்டில் when you see these 2 candles are into a green, so that is when you can identify that the buying trend has started அப்படிங்கிறத நீங்கள் அர்த்தம் பண்ணலாம். ஓகே, ஹைக்கினாஷியில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த கேண்டல்லாம் சின்னதாக இருக்குது, இந்த கேண்டல்லாம் பெருசாக இருக்கே அப்படின்னா அதுக்கு தான் அடுத்தது வரேன். ஸோ when you see candles have bigger bodies, அதாவது ஒரு கேண்டிலுக்கு வந்து பாடி அப்படின்னா this is something called as a body. அதே மாதிரி ஒரு கேண்டிலுக்கு வந்து விக்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா the lines that are inside the candle, so these are called as wicks. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ கேண்டில் பாடி பார்ட். ஸோ திஸ் இஸ் அ கேண்டில் பாடி பார்ட். ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும் இல்லையா, அது மேலே விக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வர்த்தி. ஸோ இது எல்லாமே வந்து விக்ஸ் and these are all the bodies. So whenever you see the candle has a bigger body, it means the strength is getting higher. For example, இந்த இடத்துல ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டா, ஏன் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்கிறேன், பிகாஸ் தி ஆரோ இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தி டவுன் சைட். ஓகே, இந்த இடத்துலேருந்து வாட் இஸ் ஹேப்பனிங், ஒரு ரெட் கலர் கேண்டில்லேருந்து அந்த நெக்ஸ்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேர்னிங் இன்டு அ க்ரீன் கலர் கேண்டில். ஓகே, க்ரீன் கலர் கேண்டில் வந்த உடனே நீங்கள் பை போகணுமா? இல்லை. ஸோ த க்ரீன் கலர் கேண்டில் இட் ஹேஸ் டு கெட் பிகர் அண்ட் பிகர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாடியோட அந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, இட் கீப்ஸ் ஆன் கோயிங் பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர். அட் அ பாயிண்ட் நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலோட பாடி எப்போ ஃபஸ்ட்டு கேண்டிலோட செகண்ட் பாடி கேண்டில் பாடி வந்து பெருசாகுதோ தட் இஸ் வென் யூ கேன் என்டர். அண்ட் அகைன் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட பாடி வந்து பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ இஃப் இட் கோஸ் லைக் திஸ் அண்ட் வென் யூ ஹேவ் டு எக்ஸிட் அப்படின்னா, இப்போ மேலே போயிட்டே இருந்த இந்த கேண்டிலோட ஹைட்டு அட் அ பாயிண்ட் இந்த கேண்டிலோட ஹைட் வந்து கம்மியாயிடும். ஸோ தட் இஸ் வென் யூ கேன் ஐடென்டிஃபை த ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஹேஸ் ஸ்டார்டட். ஏன்னா வந்து அடுத்தது நெக்ஸ்ட் ஹேஸ் கம் இன் டு அ ரெட் கலர் கேண்டில். இங்கேயும் பாருங்களேன், ரெட் கலர் கேண்டில் தி ஆரோ இஸ் டுவர்ட்ஸ் தி டவுன் சைடு அண்ட் ரெட் கலர் கேண்டிலோட பாடி பாருங்கள், இட் கீப்ஸ் ஆன் கோயிங் ஹையர் அண்ட் ஹையர் அண்ட் ஹையர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலோட பாடி ஹேஸ் ஷ்ரங்க், விச் மீன்ஸ் த ட்ரெண்ட் ஹேஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நீங்கள் அர்த்தம் கிடையாது. இந்த கேண்டிலுக்கு அடுத்த டே க்ரீன் கலர் கேண்டில் வந்தால் மட்டும்தான் ட்ரெண்ட் ஹேஸ் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் ஒன் மெத்தட் டு ஐடென்டிஃபை தி ட்ரெண்ட். இது வந்து ஈஸி பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்லலாம். இது வந்து யூ கேன் டேக் திஸ் ஆன் டு அன் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். சப்போஸ் நீங்கள் ஒரு இன்ட்ராடே பிளேயராக இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஸ்விங் பிளேயராக இருக்கீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் இன் டு ஸ்விங் ட்ரேடிங், 1 hour டைம் ஃப்ரேம் வந்து இட் இஸ் தி பெஸ்ட் ஆப்டிமல் டைம் ஃப்ரேம். See, this is a beautiful example. So I put an arrow downside, so it means the downtrend. So இந்த இடத்துல பெருசாக இருந்த கேண்டில் ஸ்டிக்கோட பாடி அட் அ பாயிண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்திருக்கு அண்ட் தி செகண்ட் டே இஸ் ஆல்சோ க்ரீன் அண்ட் தட் இஸ் வென் ஐ என்டர் இன் டு தி ஸ்டாக். ஸோ 2 கண்டிஷன்,
ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் the next day has to be green and the second day also has to be green. அந்த செகண்ட் டே இருக்கிற க்ரீன் கேண்டிலோட ஹைட் வந்து இட் ஹேஸ் டு பி பிகர் தேன் தி ஃபர்ஸ்ட் கேண்டில் ஆர் இட் ஹேஸ் டு பி அட்லீஸ்ட் ஈக்குவல் டு தி ஃபர்ஸ்ட் கேண்டில் விச் மீன்ஸ் தட் இண்டிகேட்ஸ் இட்ஸ் அ ஹையர் ட்ரெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைக்கினாஷி மட்டுமே வச்சு இந்த இடத்துல ஒருத்தர் ட்ரேட் எடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். லெட் மீ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 157 யூ கேன் see the price on the right, time on the bottom. ஸோ இந்த 157லேருந்து he has entered அண்ட் லெட் மீ சே ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸ்லி யாராலையுமே வந்து டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒன்லி தி இன்ஸ்டியூஷன்ஸ், ஒன்லி தி ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் நோ வேர் த டாப்ஸ் அண்ட் பாட்டம்ஸ் ஆர். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்போ 157லேருந்து let us assume a person has exited at 189. So this is a good decent amount of 20% returns without knowing any technical analysis. So this is just one part of the identifying trend. ஸோ இது வந்து ஹைக்கினாஷி மெத்தட்னு சொல்லுவோம். நீங்கள் கேட்கலாம், நடுவில் இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டில் வருது, கேண்டிலோட பாடி வந்து கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். எக்ஸிட் எப்போ ஆகலாம் அப்படின்னா when you have a red color candle and then after that red color candle when the next candle is also red, that is when you have to exit. So this is the actual Heikin-Ashi strategy. So next வந்து when you go to Renko அப்படின்னு nothing but ரென்கோ வந்து டிவைஸ் பண்ணது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் வந்து டிவைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி தெரியுமா? கன்சிடர் ஒரு இப்போ 0 to 10 rupees வந்து ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0 rupeesலேருந்து 1 rupeesக்கு வந்து ப்ரைஸ் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் பிளாட் அ க்ரீன் கலர் பாக்ஸ். அதே மாதிரி 1 rupeeலேருந்து 2 rupeesக்கு போச்சுன்னா இட் வில் பிளாட் அனதர் க்ரீன் கலர் பாக்ஸ். ஸோ மொத்தம் 2 க்ரீன் கலர் பாக்ஸ் வரும். வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ 2 ரூபாலேருந்து 1 ரூபாய்க்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு பாக்ஸை வெளியில் எடுத்துரும். ஸோ இதுதான் வந்து ரென்கோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இஃப் யூ see here சேம் நான் சொன்ன அதே ஆரோ வந்து தி ஆரோ ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஸ்டில் இன்டாக்ட். நீங்கள் ஹைக்கினாஷன்லையும் அதுதான் பண்ணணும், ரென்கோலையும் அதுதான் பண்ணணும். ஸோ வென் யூ see there is a down trend, ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில், அடுத்த கேண்டிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் டர்ன் இன் டு க்ரீன். ஸோ ஹைக்கினாஷியில் வந்து க்ரீன் ஆச்சு, ஒரு ரெட்லேருந்து க்ரீன் ஆகணும்ப்போ வி வில் கெட் அலர்ட், வி வில் கெட் காஷியஸ். ஓகே ட்ரெண்டு சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? செகண்ட் டே கேண்டிலும் க்ரீனு, செகண்ட் டே கேண்டிலும் ஃபஸ்ட் டே கேண்டிலோட ஹைட்டு ஜாஸ்தி இல்லை அந்த ஃபஸ்ட் டே கேண்டிலுக்கு ஈக்குவலண்ட் ஹைட் இருந்துச்சுன்னா we can get into a conclusion that trend is changing. அதே மாதிரி பாடி லென்த் நல்லா இருக்கணும், வீக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ ரென்கோலை பொறுத்த வரைக்கும் whenever you see a red block is turning into a green block, that is when you have to get cautious. அதே மாதிரி அந்த க்ரீன் பிளாக்குக்கு செகண்ட் டேவும் க்ரீன் பிளாக் வந்துச்சு அப்படின்னா that is when you have to enter into the stock. ஸோ ரென்கோவை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன். ஸோ இங்கேருந்து வந்து 142, அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் இன்டு இது வந்து ஒவ்வொரு ப்ரோக்கரில் இருக்கிற செட்டிங், ஒவ்வொரு உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் செட்டிங் வச்சுக்கலாம். என்னோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 4 or 5 rupees நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 144, இங்கே வந்து 148. ஸோ ஒவ்வொரு 4 rupeesக்கும் பிளாட் அ க்ரீன் பிளாக் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருப்பேன். ஸோ ஒரு 4 rupees மேலே ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா இட் வில் டர்ன் இன்டு க்ரீன். அகைன் இங்கேருந்து மேலே போகிறப்ப இட் வில் டர்ன் இன்டு க்ரீன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரென்கோவை வச்சு யூ கேன் அட்லீஸ்ட் டூ அ ஸ்மால் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி வந்து யூ கேன் டூ. ஸோ ரென்கோவை பொறுத்த வரைக்கும் ரென்கோ அண்ட் ஹைக்கினாஷி இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தே வில் ரிமூவ் தி நாய்ஸ், ஒரு பேனிக், அந்த ஃபியர் அண்ட் க்ரீடுன்னு சொல்லுவோம். அந்த ப்ரைஸை பார்த்த உடனே இப்போ வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குட் புல்லிஷ் ரேலி. இன்றைக்கி வந்து இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறி ஓரளவுக்கு செட்டில் ஆகிருக்கு. பட் எஸ்டர்டே வாஸ் அ வெரி குட் புல்லிஷ் ரேலி ஆன் தி நிஃப்டி. ஸோ இதை பார்த்துட்டு வந்து எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஓகே இந்த மார்க்கெட் ஹேஸ் டர்ன்டு, ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தே வில் ட்ரை டு. பட் ஆக்சுவலி த ட்ரெண்ட் இஸ் ஸ்டில் டவுன் சைட். அதை வந்து இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ ரென்கோவை வச்சு திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ட்ரேட் இன் டூ இது. ஸோ ஒரு ரெட்லேருந்து க்ரீன் மாறணும், க்ரீனுக்கு அடுத்து க்ரீன் வரணும், தட் இஸ் வென் யூ கேன் எக்ஸிட் அண்ட் தட் இஸ் வென் யூ கேன் என்டர். எப்போ எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா வென் யுவர் க்ரீன் turns into red, that is when you immediately exit. So Renko வந்து பார்த்தீங்கன்னா let me to take you to a daily time frame. சேம் கோல் இண்டியா ஹைக்கினாஷி வச்ச மாதிரியே தான் நம்ம இங்கே வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு மீடியம் டவுன் ட்ரெண்ட், ஒரு க்ரீன் ரெட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டே க்ரீன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு டே க்ரீன் வந்துச்சுன்னா நோ வி ஆர் நாட் கோயிங் டு என்டர். த செகண்ட் டே இட் இஸ் ஆல்சோ டர்னிங் க்ரீன், அதாவது இந்த ஃபஸ்ட் டே ப்ரைஸ்லே இந்த ஃபஸ்ட் டே ப்ரைஸ் எங்கே முடிஞ்சிருக்கு 162. ஸோ இந்த இடத்துலையே இஃப் இட் இஸ் ஓப்பனிங் ஆன் த நெக்ஸ்ட் டே தட் இஸ் வென் வி என்டர். ஸோ இந்த இடத்துல 162லேருந்து இப்போ கோல் இண்டியா பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு. ஸோ லெட் மீ சே இந்த இடத்துல தான் வந்து ஐ எம் எக்ஸிட்டிங் த ஸ்டாக் அப்படின்னா. ஸோ கோல் இண்டியா
I would have grabbed at least ஒரு 13% from 2nd March to 11th March. இது வந்து ஒரு ரொம்ப மீடியம் டேர்ம் வந்து ஒரு ஸ்விங் இஸ் நத்திங் பட் இந்த டவுன் இருக்கு இல்லையா, இந்த டவுன்லேருந்து போயிட்டு ஸ்டாக் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். இந்த க்ரீம் ஆஃப் த மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இந்த க்ரீம் ஆஃப் த மார்க்கெட்டை பிடிக்கிறது தான் வந்து ஸ்விங், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தீஸ் ஆர் தி 2 பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் தட் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர் டுடே. ஸோ இதுவே வந்து நான் இப்போது ஹைக்கினாஷி இல்லாமல் நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் நான் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இதை பார்த்த உடனே கண்டிப்பாக ஆஸ் பிகினர்ஸ் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு இது கன்ஃபியூஷன் தான் வரும். பட் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்ச பர்சன்னால் we can say this is a shooting star. அதோட லோ கட் ஆகிடுச்சு. ஆப்வியஸ்லி கோல் இண்டியா வந்து நெக்ஸ்ட்டோட ப்ரைஸ் லேண்டிங் இஸ் சம்வேர் அரௌண்ட் 170 இதில் தான் வரும். பட் இதை வந்து நீங்கள் ஒரு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஹைக்கினாஷி ரென்கோங்கிற இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை we are telling you. ஓகே, ஸோ this is what we wanted to என்ன சொல்கிறது share you. And கம்மிங் டு தி இன்ட்ரெஸ்டிங் பார்ட், நிஃப்டி வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம we are going to see. If you see here Nifty 50 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் சேம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சே ஐ வில் ஷோ யூ வாட் இஸ் நிஃப்டி, வேர் இஸ் நிஃப்டி அப்படின்னு. ஸோ நிஃப்டி இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் திஸ் ஆஸ் அ வர்ச்சுவல் ஆரோ. I will delete all the markings. I can do the markings again. So இந்த ஆரோ ஒரு டவுன், ஒரு வர்ச்சுவல் டவுன்வோர்ட் ஆரோ நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட்லி த ட்ரெண்ட் இஸ் டவுன் சைட், கரெக்டுங்களா? ஸோ ஒரு கண்டினியூஸ் ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் இட் ஹஸ் டர்ன்ட் க்ரீன் ஃபஸ்ட் டே. ஸோ திஸ் இஸ் வேர் ஐ வில் கெட் காஷியஸ். நிஃப்டி இஸ் டர்னிங் டுவர்ட்ஸ் த க்ரீன். இதுக்கப்புறமும் வந்து நிஃப்டி ஹேஸ் டர்ன்ட் க்ரீன் ஆன் அ ஹையர் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட இந்த கேண்டில் ஹைட்டு வந்து இந்த நெக்ஸ்ட் டே கேண்டிலோட பாடி பெருசாக இருக்குது, இதோட ஹைட்டு பெருசாக இருக்குது, அண்ட் இட் இஸ் ஆல்சோ க்ரீன். ஸோ திஸ் இஸ் வென் ஐ வில் கெட் இன் டு தி நிஃப்டி. பட் இந்த இடத்துக்கு மேலே நிஃப்டி வந்து ஆக்சுவலாக உள்ளே என்டர் ஆகலாமா அப்படின்னா ஐ வுட் சே நோ. இட் இஸ் பிகாஸ் த ரீசன் இஸ் ஆக்சுவல் கேண்டில் சிக்ஸ் சார்ட்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே இஸ் அ செல்லர் டே. ஏன் செல்லர் டே அப்படின்னு சொல்கிறேனே, வென் ஐ ஹாவ் திஸ் மவுஸ் இங்கே வந்து மேலே அங்கே ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லி வரும். அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து நிஃப்டி எதில் ஓப்பன் ஆகுது, எவ்வளோ தூரம் ஹைக்கு போயிருக்கு, ஒரு ஹை ப்ரைஸ், ஒரு ஹை பிட்டர்னு தரப்பான்ல, எவ்வளோ தூரம் ஹை பிட்டர், அதே மாதிரி எவ்வளோ தூரம் ஒரு லோ பிட்டர் இருக்கான், மார்க்கெட் 3:30 முடிகிறப்ப எங்கே க்ளோஸ் ஆச்சு, இதுதான் வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஸோ வென் ஐ ஹோவர் மை மவுஸ் ஓவர் ஹியர், இங்கேயே வந்து மேலே பார்த்தீங்கன்னா OHLC. ஸோ வென் யூ சி ஓப்பன் அண்ட் ஹை, இந்த 2 வேல்யூமே வந்து கிட்டத்தட்ட ஒரே நம்பர்ஸில் இருக்கும். திஸ் இஸ் அ ஹார்ட் ஃபாஸ்ட் ரூல் இன் தி ஸ்டாக் மார்க்கெட். ஓப்பனும் ஹையும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட் மீன்ஸ் தட் தெர் ஆர் நோ பையர்ஸ், ஜீரோ பையர்ஸ், there are full sellers in the market அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ when you see a candle is being open into high, இந்த இடத்துல we can see already see there is a trend coming down. இந்த ட்ரெண்ட் வர கிட்டப்பே the stock is trying to take ரெசிஸ்டன்ஸ்னால் ப்ரீவியஸாக எந்த இடத்துல ஸ்டாக் பவுன்ஸ் ஆகி கீழே வந்திருக்கோ அதே இடத்துல the stock is trying to take a bounce. The buyers are trying to put up but the sellers are keep on selling. அதுதான் வந்து விஷயம். ஸோ இன்றைக்கி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 days புல்லிஷாக இருந்து யாராவது என்டர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா டுடே இஸ் அ குட் டே டு எக்ஸிட். அட்லீஸ்ட் டுமாரோ இஸ் அ குட் டே டு எக்ஸிட். நிஃப்டி எப்போ புல்லிஷாக மாறும் அப்படின்னா ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த இடத்துல வந்து நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்கள் போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா we will always say the market has to fill the gaps ஃபில்லிங்னா ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயமே, ஒரு லாஜிக் தலை சுற்றுற வேலைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஓவர் நைட்டில் ஒரு குட் நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் தி ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வாட் தே வில் டூ, தே வில் கோ அண்ட் கீப் இன்வெஸ்ட் இன் டு SGX நிஃப்டி. நம்ம நிஃப்டி சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது. XGX நிஃப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் இருக்கிறதுனால இன் டு திஸ் வேர்ல்டு வி நோ தட் நிஃப்டி இஸ் கெட்டிங் ட்ரேடட் ஓவர் தேர் ஃபார் சம் டாக்ஸேஷன் பர்பஸஸ். நிறைய லாஜிக், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ SGX நிஃப்டியில் வந்து தே வில் ட்ரேட் பிகாஸ் ஒரு ஓவராலாக ஒரு குளோபலில் வந்து நியூஸ் வரும். ஏன் நம்ம தூங்கிட்டு இருப்போம், SGX நிஃப்டி நம்ம டைம் படி காலையில் 6:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வாட் வில் ஹேப்பன் இஸ் த ப்ரைஸ் வில் ஸ்டார்ட் டு ஷூட் அப். ஸோ அந்த மாதிரி ஷூட் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு நடுவில் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு கேப் வந்து விடும். விச் மீன்ஸ் த பையர்ஸ் ஆர் ரெடி டு பை ஆல் தி நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் அட் அ ஹையர் ப்ரைஸ் மேலே வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ காஸ்ட்லியாக வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தே கீப் ஆன் பையிங். அதனால தான் வந்து அந்த கேப் அப் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ ஒரு கேப் டவுன், ஒரு கீழே ஸ்டாக் இறங்கி வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு கீழே டவுன் விற்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா தே கீப் ஆன் செல்லிங். ஒரு செல் இருந்தால் ஆப்வியஸ்லி ஒரு பை இருக்கணும். என்எஸ்சி பண்ணுற ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா, பெரிய வேலைலாம் இல்லை, ஒரு செல்லருக்கு ஒரு பையரை வந்து அவன் மேட்ச் பண்ணணும், அதுதான் அவனோட வேலை.
ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு செல்லர் இருக்கான், ஆனால் வந்து பையர் வந்து கீழே தான் இருக்கான். நீ கேட்குற இடத்துல வந்து ஆள் இல்லைப்பா, நீ 100 ரூபாய்க்கு வந்து இந்த பொருளை விற்கணும்னு நினைக்கிற, ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு யாருமே ரெடி இல்லை, எல்லாரும் 50 ரூபாய்க்கு தான் வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்கிறப்போ ஸ்டாக் என்ன பண்ணும், 100 ரூபாலேருந்து டைரெக்டாக ஜம்ப் ஆகி 50 ரூபாய்க்கு சரி போ, 50 ரூபா எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த 50 ரூபாய் விற்றுரும். அந்த மிச்சம் 50 ரூபாய் எப்போ அவன் காம்பன்சேட் பண்ணுவான் அப்படின்னா, ஸ்டாக் இங்கேருந்து மேலே திரும்ப ரிட்டர்ன் வரப்போ தான் அந்த 50 ரூபாய் காம்பன்சேட் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி நிஃப்டி இஃப் யூ see here, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பவுன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பவுன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பவுன்ஸ், ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல தெர் இஸ் அ கேப் இன்டூ நிஃப்டி. நிஃப்டி எப்போ புல்லிஷாக டேர்ன் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்த கேப்பை ஃபில் பண்ணி நாளைக்கு ஃப்ரைடே இஃப் அட் ஆல் நிஃப்டி வந்து இந்த இடத்துல மறுபடியும் பிரேக் ஆகி இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல போச்சுன்னா மட்டும்தான் நிஃப்டி இஸ் ட்ரைங் டு டேர்ன் புல்லிஷ். பட் ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும் நம்ம என்றைக்குமே. இப்போது நிஃப்டியை வந்து டெய்லி பேஸ் பண்ணி வச்சு நம்ம ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் டேக்கன் இன் ஆன் அ வீக்லி பேசிஸ். ஒரு டெய்லி பேசிஸில் யாருமே டெசிஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அன்லஸ் ஆர் அன்டில் இட் இஸ் திடீர்னு வந்து மார்னிங் 6 மணிக்கு வந்து யுக்ரைனில் பாம்பு போட்டான் ரஷ்யா அப்படின்னு சொன்ன உடனே மார்க்கெட் ஒரு பேனிக் ஆச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஓவர் நைட் ஒரு ஏர்லி மார்னிங் நியூஸ் வந்தால் மட்டும்தான் வந்து பார்க்கணும். ஆரல்ஸ் ஒரு இந்த மாதத்துக்கு மார்ச் மாதத்துக்கு நிஃப்டி எங்கே போகும் அப்படின்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் டர்ன் இன் டு தி வீக்லி டேட்டா. நான் சொல்கிறது இட் இஸ் ஆல் accessible டு யூ. tradingview.com போனீங்க அப்படின்னா ஒரு வீக்லி ஆன் பண்ணிங்க அப்படின்னா திஸ் வில் ஷோ யூ. இஃப் ஐ கோ டு ரென்கோவில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் இவ்வளோ தூரம், அதாவது ஏப்ரல்லேருந்து 10th ஜான்வரி வரைக்கும் த ட்ரெண்ட் இஸ் ஆன் அ ஹையர் சைட் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் when I see a red color box, I will get cautious. When I see the second red color box, that is when I will start to exit the stocks. இது வந்து நான் இப்போ சொல்லி கொடுத்த ரென்கோ மெத்தட் படி. பட் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி what we call this as the டபுள் டாப். இந்த டபுள் டாப் எங்கே வந்துச்சு அப்படின்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் ஆல்ரெடி வந்துருச்சு, வந்து கன்ஃபர்மேஷனாக ஆகிடுச்சு. தட் இஸ் வை யூ saw தி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் செல்லிங். ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து இஃப் யூ ஹேவன்ட் நோட்டிஸ்ட், மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு ரூல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் 50 25 25 அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறப்போ உங்கள் ஸ்டாக் உங்கள்கிட்ட காசு வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ரூபா காசு வாங்குறாங்க, அதில் ஒரு 50% வந்து தே ஹேவ் டு இன்வெஸ்ட் இன்டூ லார்ஜ் கேப். தி ரெஸ்ட் 25 to 25 they have to put it into mid cap and small cap. ஸோ mid cap and small cap ஆல்ரெடி செல்லிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் கூட நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கன்ஃபார்ம் ஆகி செல்லிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க கை வைக்கிற அடுத்த ஒரு இடம் லார்ஜ் கேப் தான். லார்ஜ் கேப்பில் எடுத்த உடனே செல்லிங்லாம் போக மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேட்டஸ் பார்த்து, எக்கனாமிக்கல் குளோபல் இதெல்லாம் பார்த்து, கியூஸ் எல்லாம் பார்த்து தான் வந்து இவங்க செல்லிங் ஆரம்பிப்பாங்க. பட் ஆஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ், நியூஸ் கம்ஸ் லேட், டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூவ்ஸ் அஹெட். ப்ரைஸ் முன்னாடியே மூவ் ஆகிடும். எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இந்த இடத்துல ஓகே ஒமிக்ரான் வந்து எப்போ வந்துச்சு, சம்வேர் அரவுண்ட் இந்த அக்டோபர் கூட இல்லை, நவம்பர் அந்த மிட்டில் தானே வந்துச்சு. ஸோ நவம்பர் எங்கே இருக்குது தெரியுமா. ஸோ திஸ் இஸ் வேர் நவம்பர் மிட்டுங்கிறது இந்த செக்ஷன் தான். ஆனால் வேர் யூ சி த மார்க்கெட் ட்ரெண்ட் ஹேஸ் சேஞ்ச்ட். ஸோ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துலேயே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, பிகாஸ் தீஸ் பிக் ஃபிஷஸ் they knew that the news is going to come out, Omicron is going to spread. ஸோ முன்னாடியே வந்து ஒரு நல்ல ஒரு ஹையர் அமௌண்ட்லேயே ப்ராஃபிட் புக் பண்ணி they came out. ஸோ which is why the price started to move first. இந்த இடத்துல ப்ரைஸ் மூவ் ஆக ஆரம்பித்த உடனே you can expect some sort of a news that is coming out. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 புல்லிஷ் ரேலி, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டுடேஸ் எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ இதனால தான் நேற்று புல்லிஷ் ரேலியாக இருந்துச்சு. இந்த புல்லிஷ் ரேலிக்கான ப்ராஃபிட் புக்கிங் அது. ஸோ we call this something as a short covering. ஷார்ட் அப்படின்னா, அதாவது லாங் அப்படின்னா இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல விற்கிறது பேர் தான் லாங். ஷார்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல விற்றுட்டு கீழே வரும்போது வாங்குறது தான் லாங். ஸோ இங்கே வாங்கி இங்கே விற்கும்போது என்ன ஆகும், இங்கேருந்து ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகும் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல விற்று இங்கே கீழே வாங்கும்போது என்னாகும், இங்கேருந்து ப்ரைஸ் மேலே ரேலி ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கரண்ட்லி ஸ்டில் இன் டு தி டவுன் ட்ரெண்ட். ஏன் அப்படின்னா, இந்த ஹையை ப்ரீச் பண்ண முடியல. ஒவ்வொரு தடவையும் பையர்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறப்போ இந்த ஹையை கிராஸ் பண்ணவே முடியல. இங்கே பாருங்கள், அப்கமிங் வீக்கில் கூட இந்த 16,800ங்கிற லெவலில் தாண்டினா மட்டும்தான் நிஃப்டி இஸ் கோயிங் டு பி புல்லிஷ். இல்லைனா நிஃப்டி இஸ் ஸ்டில் கோயிங் டு பி பேரிஷ். ஏன் சொல்கிறேன், இந்த 17,000ங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் லெவல்னு ஒன்று இருக்குங்க. இந்த 17,000 வந்து நிஃப்டி பிரேக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. போன வாரம் தான் வந்து ஆக்சுவலாக பிரேக் ஆச்சு. ஸோ ஆன் அ வீக்லி பேசிஸ் நிஃப்டி வந்து அந்த செல் மோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் கூட வந்து எங்கள் மெம்பர்ஸ்க்கு சொன்னேன், ஆன் அ டபுள் டாப் இதுதான் வந்து நம்ம நெக்லைன்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எம் பேட்டர்ன் கூட சொல்லுவோம். நெக்லைன் பிரேக் பண்ணும்போது கீழே வந்து ஒரு ரீடெஸ்ட் அடிக்கும்.
ரீடெஸ்ட் அடித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ப்ரைஸ் வில் ஸ்டார்ட் டு ஃபால் டவுன். ஸோ நிஃப்டியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இதுதான். இதே மாதிரி நம்ம நிஃப்டி பார்த்தாலே வந்து ஒரு 50 ஸ்டாக்ஸ் பார்த்ததுக்கான சமம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி வந்து இட் இஸ் ஃபார்மிங் எ ஸ்லோ ஹெட் அண்ட் ஷோல்டர். இது வந்து அந்த ஒரு கிளாசிக்கல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லுவோம். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஐ ஆல்வேஸ் சே நம்மளோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ ஐ புட் இன் டு சம் காஷியஸ் வேர்டு. ஏன்னா அட்லீஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஏர்லியராக எக்ஸிட் ஆகிடலாம் இல்லையா, அதனால் வந்து நான் ஐ ஆல்வேஸ் சே. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டரில் கூட வி சி திஸ் சார்ட் ஆஃப் அ நெக் லைன் ஹேஸ் பீன் broken in the sense இந்த இடத்துல சப்போர்ட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ ரீடெஸ்ட். ஆனால் பேங்க் நிஃப்டியில் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிடுச்சுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு அண்ட் நவ் we can expect பேங்க் நிஃப்டி டு கம் டு திஸ் லெவல். ஸோ இந்த லெவல் வந்து கீழேருந்து பிரேக் பண்ணாதனால திஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ பிரேக். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அப்கமிங் சப்போர்ட் லெவல்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி தான் வந்து பெருசாக கரெக்ட் ஆகுமே வழிய பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு கரெக்ட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியோட பொறுமையாக மேலே ஏறி தான் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ பேங்க்ஸில் வந்து இன்னும் ஒரு 1 month இல்லை ஒரு 2 to 3 weeks கழிச்சே வந்து தேர் ஆர் குட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தி என்ன சொல்கிறது த ஸ்டேட் ஃபார் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் பேங்க்ஸ்னு சொல்கிறப்ப நம்ம வந்து எஸ்பிஐ எடுத்து வச்சுருக்கோம், ஐசிஐசிஐ எடுத்து வச்சுருக்கோம், கோட்டாக் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த லாங் டேர்மில் என்ன டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ நவ் இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் வில் டேக் யுவர் கொஷின்ஸ் ஆல் வி கேன் பாஸ் ஆன். ஸோ எனி கொஷின் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்டாக்கை பற்றி கேட்கணும், இல்லை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஸ்டாக் வச்சுருக்கீங்க அதை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா we can do that. Or if you have any questions, please post it on the side chat box. But before that, I wanted to share you some details about the course that we teach. So இது என்ன கோர்ஸ் அப்படின்னா this is all based நீங்கள் இப்போ பார்த்தப்போ நான் எந்த இண்டிகேட்டருமே நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நோ மூவிங் ஆவரேஜஸ், நோ நத்திங், எல்லாமே வந்து லேகிங் இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் எல்லாமே வந்து we hate these indicatorsனே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கான ஒரு இன்புட்னு இருக்குல்ல, ஸோ அந்த இன்புட்டே வந்து ப்ரைஸ் தான். ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரைஸ் பை இட் செல்ஃப் நீங்கள் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பெரிய கம்பு சுற்றுற வேலையே கிடையாது. நமக்கு தேவை என்ன, ஒரு 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 பாட்டம் கண்டுபிடிக்கணும், ஒரு டாப் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஒரு பாட்டம் வந்து என்னென்ன கேண்டில்லாம் வந்துச்சுன்னா ஒரு பாட்டம் கண்டுபிடிக்கலாம், ஒரு டாப் வந்துச்சுன்னா என்னென்ன கேண்டில் வந்தால் டாப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தி பேசிக். தேர் ஆர் ஆக்சுவலி மோர் தேன் 33 கேண்டில்ஸ் வந்து இருக்குது. ஆனால் அந்த எல்லா கேண்டிலும் நம்ம படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் கேண்டில் படிக்கிறோம் அப்படின்னா கேண்டில் ரிஃப்ளெக்ட்ஸ் தி சைக்காலஜி ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். நம்மளோட ஒரு வேலை நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு 100 கோடி போட்டால் கூட நம்மளால் வந்து ஒரு ஸ்டாக்கை 2 ரூபா கூட மேலே ஏற்ற முடியாது. பட் அந்த எஃப்ஐஏ அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அவன் எங்கே இருக்கான், ஃபாரின் இன்ஸ்டியூஷனுங்கிற அவனோட ஃபுட் பிரிண்ட் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் செல் பண்ணும்போது நம்மளும் செல் பண்ணலாம், அவன் வந்து ப்ரைஸ் உள்ளே வாங்க போகும்போது நம்மளும் வாங்கிடலாம். ஸோ தெர் ஆர் அ ஃபியூ பேராமீட்டர்ஸ், தெர் ஆர் அ ஃபியூ இண்டிகேட்டர்ஸ் தட் வி கேன் ஆக்சுவலி யூஸ் டு ஐடென்டிஃபை தீஸ் பர்சன்ஸ். அதோட ஃபஸ்ட்டு மெயின் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் மெத்தட்ஸ், லாட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், பட் வாட் we try to take here the direction. முக்கியமாக சொல்கிறேன். ஸோ டைரக்ஷன் வந்து எடுக்கிறப்போ அந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து ஏன் இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது. எல்லாருக்குமே வந்து தெரியும், குளோபலாக நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணாலும் ஹேமர் இஸ் ரிவர்சல் பேட்டர்னு தெரியும். ஹேமர் இந்த சென்ஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹேமர் வந்தால் தேர் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் ரிவர்சல். ஆனால் அந்த ஹேமர் எங்கே ஃபார்ம் ஆனால் கரெக்டான ஒரு மீனிங், எல்லா இடத்துலையும் ஹேமர் ஃபார்ம் ஆகும். எந்த இடத்துல ஹேமர் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கணும், ப்ளஸ் ஒரு எந்த பேராமீட்டர் வந்தால் நீங்கள் அந்த ஹேமரை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஹேமர் ஏன் அங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு வந்து வி வில் ட்ரை டு டீச் யூ தி பேசிக் சைக்காலஜி. அதை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஹேமரு, ஷூட்டிங் ஸ்டாரு, இல்லை வந்து இந்த எம் பேட்டர்ன், டபிள்யூ பேட்டர்ன்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ப்ரைஸை பார்த்தாலே யூ கேன் வெரி வெல் ஸ்டார்ட் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து சார் ஷார்ட் டேர்ம் போடுங்க சார் லாங் டேர்ம் போடுங்க சார் இன்றைக்கி இன்ட்ராடே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே நீங்கள் டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வி கேனாட் சேஞ்ச் அவர் மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட்டுக்கு தகுந்தப்போ எனக்கு வந்து பேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் பி அ லாங் டேர்ம் ட்ரேடர். இல்லை என்னால் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியும், ஐ எம் என்ன சொல்கிறது, எனக்கு வந்து பழகிடுச்சு அப்படின்னா இஃப் யூ ஆர் அ ஸ்ட்ரெஸ் ஹேண்டலர் யூ கேன் வெரி வெல் பி அன் இன்ட்ராடே ட்ரேடர். ஸோ உங்களோட மைண்ட் செட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன ட்ரேடர் இருக்கணும், அந்த ட்ரேடிங்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ஒரு டைம் ஃப்ரேமை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்ததுக்கப்புறம்
கண்டமேனிக்கு எல்லா ஸ்டாக்லையும் என்டர் ஆக முடியாது இல்லையா. எந்த ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் வந்து நீ கேன் என்டர் இன்டூ. ஒரு ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, அதை என் வாட்ச் லிஸ்ட்டில் போடுறதுல வேஸ்ட்டு. கரெக்டாக நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி யூ ஷுட் நோ வாட் ஸ்டாக் யூ ஷுட் ஃபில்டர். ஒரே ஒரு நிமிஷம், சாரி. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் ஃபில்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். லைக்வைஸ் பொசிஷன் சைஸிங். சார் இன்ட்ராடேக்கு உங்களுக்கு இவ்வளோ தான் ரிஸ்க்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தான் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குது. லைக்வைஸ் ஒரு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ஒரு ஸ்விங் ட்ரேடிங், இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ரிஸ்க் மட்டும்தான். மார்க்கெட் வந்து இன்றைக்கி 100 பாயிண்ட் நகரும். நேற்று முந்தானத்துலாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இவ்வளோ நகரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் கேன் பி பில்ட் ஒன்லி ஃப்ரம் தி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த ஒன் திங் தட் இஸ் கண்ட்ரோலபிள் இஸ் யுவர் ரிஸ்க். என்னால் இன்றைக்கி 200 தான்ப்பா லாஸ் பண்ண முடியும், என்னால் இன்றைக்கி 500 வரைக்கும் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ட்ரோலபிலிட்டி வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எந்த ட்ரேடு எடுத்தால் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து திஸ் இஸ் வாட் வி ஆக்சுவலி டீச். ஸோ வந்து டக்குன்னு வந்து சொல்லி முடிச்சிடுறேன் அண்ட் தென் வில் பாஸ் ஆன் டு தி அதர் திங்ஸ். ஸோ வந்து தி லோவஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் ஃபீஸ் இந்த மார்க்கெட். இது ஆக்சுவலாக கோர்ஸ் ஃபீஸ் வந்து இட் இஸ் ப்ராபப்ளி வந்து 34,000 வந்து இது பண்ணலாம். பட் சின்ஸ் இது வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது இந்த சென்ஸ் அந்த காசு இந்த கோர்ஸுக்கு ஒர்த்து கிடையாது, இது வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹவ் ஃபிக்ஸ்ட் அ ப்ரைஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி லோவஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் ஃபீஸ். ப்ளஸ் வி ஆர் ப்ரொவைடிங் யூ 1 year எக்ஸ்டெண்டட் சப்போர்ட். ப்ரீவியஸாக வந்த பேட்ச் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து வி ஹவ் ப்ரொவைடட் 6 months அண்ட் தென் வி ஹவ் கன்வெர்டட் தெம் டு 1 year சப்போர்ட். 1 year சப்போர்ட்னா என்ன, யாராலையுமே ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு மாதத்தில் கற்றுக்கிட்டு அடுத்த மாதம் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் அ டைம் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூ நீட் டு என்ன சொல்கிறது, உள்ள ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ அந்த ஒரு 1 year வரைக்கும் உங்களுக்கான கூடவே இருந்து அந்த ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வந்து வி ஆர் கிவிங் யூ. ப்ளஸ் இது இல்லாமல் வி ஆர் ஆடிங் யூ டு அ ப்ரைவேட் குரூப் வேர் யூ கேன் ஸ்டார்ட் டு டிஸ்கஸ் அண்ட் போஸ்ட் சார்ட்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் அதில் கேட்கலாம், டவுட்ஸ் இருந்தால் அதில் கேட்கலாம். ப்ளஸ் ஒரு ப்ரைவேட் சேனல்லையும் வந்து நாங்கள் உங்களை ஆட் பண்ணிவிடுவோம். ப்ரைவேட் சேனலில் வந்து வி வில் கிவ் யூ டெய்லி இன்ட்ராடே கால்ஸ், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், ஸ்விங் ட்ரேடிங் எல்லாமே வந்து வி வில் கிவ் யூ தேர். ஸோ கோர்ஸோட மற்ற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் கனெக்ட் வித் மீ. ஐ எம் த மென்டர் ஹியர். ஸோ யூ கேன் கனெக்ட் வித் மீ ஆன் அன் இண்டிவிஜுவல் பேசிஸ். எனக்கு இது புரியல, நீங்கள் வந்து லைவ் செஷனில் சொன்னீங்க எனக்கு இது புரியல அப்படின்னா யூ கேன் கனெக்ட் வித் மீ ஆன் எனி டைம். அண்ட் ஒரு இயர் ஃபுல்லாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை லைவ் மார்க்கெட்டில் வில் ஷோ யூ எக்ஸ்பீரியன்ஸ். என்ன தான் வந்து நாங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்து 6 to 7 PM நாங்கள் நடத்தினாலுமே லைவ் மார்க்கெட்டில் தான் நீங்கள் ஆர்டர்ஸ் பஞ்ச் பண்ண முடியும், லைவ் மார்க்கெட்டில் தான் நீங்கள் வாங்கி விற்க முடியும். அந்த லைவ் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத எவ்ரி மந்த் வி வில் ஷோ யூ லைவ் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளஸ் ஒரு போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ். லெட்டஸ்ஸே நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஸ்டாக் ஹோல்ட் பண்ணலாமா விற்றுடலாமா அப்படிங்கிற என்ன சொல்கிறது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு வந்து நாங்கள் சொல்லுவோம். ப்ளஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு சஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் நாட் செபி ரெஜிஸ்டர்ட். அதுக்காக வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த கோர்ஸ் ஃபீஸ் இஸ் 3499 அண்ட் இஎம்ஐ இஸ் கரண்ட்லி அவைலபிள். ஸோ வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் இன் ஒன்லி அ ஃபியூ மெம்பர்ஸ் ஃபார் தி கோர்ஸ். ஒரு லிமிட்டடாக 15 to 16 தான் மேக்ஸிமமாக நாங்கள் வச்சுக்கிறோம் பிகாஸ் வி வாண்டட் டு கான்சன்ட்ரேட் ஆன் எவ்ரி மெம்பர். அண்ட் இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் ஸ்டாக் அண்ட் ப்ராஃபிட், திஸ் இஸ் வேர் யூ ஹிட் தி நேம் ஸ்டாக்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிற நேம் சேர்த்து அடிச்சு யூ ஜஸ்ட் ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன். அண்ட் so this is the general agenda that we wanted to talk you through all this. The Haikinashi and the Renko நீங்கள் வந்து நாளைக்கு ஃப்ரைடேவே வந்து Haikinashi and Renko வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. And now moving on to the stocks for the very long term. Okay, so குளோபல்லேருந்து ஃப்ரீ வெபினார் ஸ்டாக் லிஸ்ட்டுக்கு நான் மாறிடுறேன். ஐ வில் டர்ன் இன் டு கோல் இண்டியா. ஓகே, கோல் இண்டியா இங்கே இருக்குது. ஓகே, ஐ ஃபஸ்ட் டேக் யூ த்ரூ கோல் இண்டியா. ஏன் கோல் இண்டியா வந்து எங்களோட செலெக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் வந்து சொல்கிறேனே. ஸோ கோல் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் 2015 நான் இப்போ அந்த ஹைக்கினாஷி ஸ்ட்ராட்டஜி சொல்லும்போது கூட சொன்னேன். 2015 கோல் இண்டியா இஸ் இன்டு அ வெரி பிக் டவுன் ட்ரெண்ட். ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சவங்க இந்த கேண்டில் எப்போ இந்த கேண்டில் என்க்ளோஸ் ஆச்சோ இந்த இடத்துலையே வந்து தே வில் ட்ரை டு எக்ஸிட் பிகாஸ் வி நோ திஸ் இஸ் அன் என்கல்ஃபிங் கேண்டில். லைக்வைஸ் கோல் இண்டியா வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரைங் டு ஹிட் தி அப்பர் சர்க்கியூட். அதாவது இந்த ப்ரீவியஸாக எந்தெந்த இடத்துலலாம் வந்து செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்களோ அதே இடத்துல வந்து நவ் தி செல்லர்ஸ் ஹேஸ் ட்ராப்ட் இன். பட் நவ் த ப்ரைஸ் இஸ் அகைன் ட்ரைங் டு பிரேக் அவுட். இது வந்து ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கோல் இண்டியாவில் வந்து நடந்துகிட்டு இருக்குது.
ஓகே, ஏன் வந்து கோல் இண்டியா வாஸ் ஒன் ஆஃப் தி குட் பிக்ஸ் ஃபார் அ வெரி லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி எங்கள் ரீசன் கேட்குறப்போ, இது வந்து இட் இஸ் அ பாட்டம் அவுட் ஸ்டாக். 2011 வந்து இனிஷியேட் ஆன கோல் இண்டியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ வந்து 109 வச்சிருச்சு. ஸோ 52 வீக் லோலலாம் தாண்டி கண்ணாப்பினான்னு வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ வென் வி கோ டு அ வீக்லி பேசிஸ், நான் யூடியூப் வீடியோவில் அடிக்கடி வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம், ஆர்எஸ்ஐ வந்து எப்பப்பெல்லாம் கீழேருந்து மேலே போகுதோ ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை இன் டு த ஸ்டாக் அப்படின்னு. ஸோ கோல் இண்டியா அப்கமிங் டேஸில் இந்த 205 206ன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் அ சேஃபர் சைடு 206க்கு மேலே போச்சு அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் தி அப்கமிங் லெவல்ஸ், தீஸ் ஆர் ஆல் தி அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஃபார் கோல் இண்டியா ஒன்லி இஃப் இட் இஸ் புல்லிஷ் ஆர் எல்ஸ் வாட் மைட் ஹேப்பன் அப்படின்னா, இப்போ ஒரு ஷார்ட் டேர்முக்கு அகெயின் கோல் இண்டியா இங்கேருந்து வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வி கால் திஸ் as a ட்ரெண்ட் லைன். தி ஒரு இமேஜினபிள் ஆரோ சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், தேர்ட் சப்போர்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே லைனில் பேரலாக வரும். அண்ட் இஃப் அட் ஆல் கோல் இண்டியா ட்ராப்ஸ் இன், இந்த இடத்துல வந்துட்டு இட் வில் டேக் சப்போர்ட் அண்ட் திஸ் இஸ் வேர் யூ வாண்டட் டு வாட்ச் த ஸ்டாக். ஸோ கோல் இண்டியா வந்து இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா கூட I'll tell you there are two opportunities to buy கோல் இண்டியா. ஸோ ஒன்று வந்து திஸ் இஸ் ஆன் திஸ் பிளேஸ். ஸோ இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் திஸ் ஹை 195ல் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சால் புட் இட் இன் யோர் வாட்ச் லிஸ்ட். இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு 195. அது இல்லை அப்படின்னா அடுத்தது வந்து இட் இஸ் கோயிங் டு பி 205 ஆர் 206. ஸோ இந்த லெவலில் கோல் இண்டியா வந்துச்சு அப்படின்னா ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு யூ கேன் கோ. ஏன் அப்படின்னா இந்த ரீசன் ஐ சே, இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக க்ரீனாக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, வென் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, the blue color line. So this is a multi-month seller thing. Also கோல் இண்டியா has bottomed out. ஸோ இந்த ரெண்டு ரீசனால் கோல் இண்டியா வந்து இப்போது இட் இஸ் கிராபிங் சம் சார்ட் ஆஃப் அன் அட்டென்ஷன். இன்ஸ்டியூஷன் வந்து எப்போ தெரியுமா உள்ளே இறங்குவான், நம்மளாம் பயந்து நம்மலாம் வந்து இல்லைப்பா இந்த ஸ்டாக் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி எக்ஸிட் ஆகிற சமயத்தில் தான் அவன் உள்ளே இறங்குவான். ஏன்னா உங்களோட எக்ஸிட் தான் அவனோட என்ட்ரி. ஹீ நீட்ஸ் அவன் பை வாங்குறான் அப்படின்னா யாராவது ஒருத்தர் செல் பண்ணால் தானே அவன் பை பண்ண முடியும். என்எஸ்சியோட வேலை என்ன சொன்னேன், ஒரு பையருக்கு ஒரு செல்லர் மேட்ச் பண்ணணும். இன்ஸ்டியூஷன் வந்து இந்த இடத்துல வந்து பை ஆர்டர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். என்எஸ்சிக்கு தெரியும் ஓகே ஸோ லெவல்ஸில் கோல் இண்டியா பையிங் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ரீட்டைலர் வந்து செல் பண்ணானா அதை தூக்கி அவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. தட் இஸ் when the start goes to move. அந்த ஒரு ரீசன் தான் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் விற்றதுக்கப்புறம் வந்து மேலே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் தி ஒன்லி ரீசன். ஸோ கோல் இண்டியா திஸ் இஸ் ஃபார் பியூர் எஜுகேஷனல் பர்பஸஸ். தீஸ் ஆர் தி அப்கமிங் மந்த்லி டார்கெட்ஸ். உடனே நாளைக்கே இந்த லெக்கெலாம் போகணும்னு சொல்லக்கூடாது. வி ஆர் இன்டு வீக்லி டைம் ஃப்ரேம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கோல் இண்டியா மூவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் பிக் ஃபார் அ வெரி லாங் டேர்ம். செகண்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் டேக் அ லுக் இன் டு டைட்டன் வந்து ஒரு லாங் டேர்ம் பிக். நான் ஏன் இந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, த ஸ்டாக் இஸ் ரெடி ஃபார் அ கரெக்ஷன் இந்த சென்ஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆர்எஸ்ஐ என்றைக்குமே உண்மையை சொல்லும். எப்போல்லாம் ஆர்எஸ்ஐ கீழே வருதோ ஆனால் ப்ரைஸ் மட்டும் சைடில் போகிறதோ விச் மீன்ஸ் ஆர்எஸ்ஐ இஸ் சேயிங் த ட்ரூத், ப்ரைஸ் கண்டிப்பாக கீழே வரப்போகுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கோம். ஸோ வாட்ச் ஃபார் டைட்டன் வந்து இந்த லெவல் விச் மீன்ஸ் த 2200ங்கிற லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா யூ வில் ஹாவ் அ வெரி குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் 2000 to 1900 நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டைட்டனுக்கு. இஃப் அட் ஆல் டைட்டனோட ஃபியூச்சர் டார்கெட்ஸ் மேலே போச்சு அப்படின்னா இந்த 2705, 2854, 3004, 3176. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் தான் வந்து டைட்டனோட அப்சைட் டார்கெட். பட் ஆஸ் ஆஃப் நவ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி டைட்டன் இஸ் ரெடி ஃபார் அ வெரி குட் கரெக்ஷன். தேர்ட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்லையும், அதாவது இந்த ஐடி நிஃப்டி ஃபால்லையும் பேங்க் நிஃப்டி ஃபால்லையும் உருப்படியாக 3 செக்டர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. ஒன்று வந்து ஐடி, தி செகண்ட் இஸ் மீடியா, இந்த தேர்ட் இஸ் மெட்டல். ரியாலிட்டி ஃபார்மாலாம் வந்து அப்பப்போ சும்மா தலையை காமிச்சிட்டு கீழே போயிடுதே தவிர மற்றதெல்லாம் எதுவுமே பண்ணல. பேங்க் நிஃப்டி தலையை குனிஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த செக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலையை தூக்கி நின்றுட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் லாஸ்ட் வீக் வி கேவ் அன் அனாலிசிஸ். ஸோ விப்ரோ வந்து நல்லா வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வி டிஸ்கஸ்ட் ஆன் த குரூப். ஸோ விப்ரோ வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் எப்போ விப்ரோ நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, this is what is called as a double top. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா this is why I say when a double டாப்போட நெக்லைன் ப்ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா there will be a retest. ஸோ விப்ரோ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிக்கு தான் வந்து நாங்கள் இந்த இடத்துல வச்சுருக்கோம். ஸோ விப்ரோட அப்கமிங் லெவல்ஸ் வந்து 604 கிட்ட வரும்போது there is a chance of probability that the Wipro can still come down to a very discounted level. ஸோ விப்ரோ, டெக் மஹிந்திரா, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இருக்கிற நல்ல குட் பிக்டு ஸ்டாக்ஸ். டெக் மஹிந்திரா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் தான் வந்து பவுன்ஸ் ஆகி அழகாக மேலே போயிட்டுருக்கு.
ஸோ ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு ஹேமர், ஒரு பவுன்சிங் சப்போர்ட்டு கரெக்டாக இந்த இடத்துல மேலே வந்துட்டுருக்கு. டெக் மஹிந்திரா எது வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது, 1687 வர வரைக்கும் சான்ஸ் இருக்குது, ஆர் அட்லீஸ்ட் அன்டில் 1628 வர வரைக்கும் சான்ஸ் இருக்குது. எப்போது, இஃப் அட் ஆல் திஸ் 1527ங்கிற இந்த லெவல் மேலே பிரேக் பண்ணால் மட்டும்தான். இப்போதைக்கு பிரேக் பண்ணல. அப்கமிங் வீக்ஸில் அந்த 1527ங்கிற லெவலில் வாட்ச் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐடி செக்டார் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு அந்த ஒரு ஹைலி புல்லிஷ் அந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஸோ டெக் மஹிந்திரா இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டாக். இது வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பேங்கிங் செக்டாரில் ஐசிஐசிஐ, எஸ்பிஐ. ஸோ இப்போதைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த இமேஜினேட்டிவ் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்போ பிரேக் ஆகி கீழே வருதோ ஸ்டாக்ஸ் வில் ஸ்டார்ட் டு ஃபால். ஸோ ஐசிஐசிஐயோட அடுத்த பையிங் லெவல்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, திஸ் இஸ் அ பையிங் லெவல் ஃபார் ஐசிஐசிஐ. ஸோ இதை விட்டால் அடுத்தது இட் ஹேஸ் ப்ராபபிலிட்டி டு கம் டு திஸ் ஏரியா. ஸோ 600லேருந்து இந்த 535க்குள்ளே ஐசிஐசிஐ வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் அ குட் மொமெண்ட் டு பை. ஏன்னா திஸ் இஸ் ஆல்சோ எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி, அதாவது பேங்கிங் ஸ்டாக்ஸில் வந்து இட் இஸ் அன் எம்பார்ட்டன். எல்லா இடத்துலையுமே வந்து பேரிஷ் சிக்னல்ஸ் மட்டும்தான் காமிச்சிட்ருக்கு, விச் மீன்ஸ் தி டோட்டல் மார்க்கெட் இஸ் இன் டு அ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐசிஐசிஐயோட கரெக்டிங் லெவல்ஸ், அதாவது ஏன் வந்து நான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்டாக் வந்து இறங்கிட்டே இருக்கிறப்ப தான் ஒரு ஸ்டாக்கை வாட்ச் பண்ணணும். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, ஏப்ரலுக்கு மேலே இந்த ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் யூ ஆர் ரெடி ஃபார் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. எப்போ இதெல்லாம் புல்லிஷாக மாறுதோ ஆப்வியஸ்லி நம்ம யூடியூப் சேனலில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து யூ கேன் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் யூ கேன் என்டர் இன் டு த ட்ரேட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டாக்ஸ் இஸ் எஸ்பிஐஎன். எஸ்பிஐஎன் முன்னாடியே வந்து நாங்கள் சொல்லுவோம், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஹி ஆஸ்ட் இஃப் ஹீ கேன் பை எஸ்பிஐஎன் ஆன் 522 லெவல். 522ங்கிறது இந்த லெவல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பவுன்ஸ் டவுன் அண்ட் கேம் ஹியர். ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அகைன் மறுபடியும் இந்த இடத்துல போனதுக்கப்புறம் செல்லிங் தான் வரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் படி பார்க்குறப்போ எஸ்பிஐஎனில் இந்த ஒரு பேட்டர்ன் வி கால் திஸ் ஆஸ் தி ரைசிங் வெஜ். ரைசிங் வெஜ் இஸ் தி மோஸ்ட் பேரிஷ் பேட்டர்ன். ஸோ அந்த மாதிரி ரைசிங் வெஜ் வர்றப்ப இந்த வீக்லி டிமாண்ட் ஜோன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஸ்டாக் அகைன் மேலே போயிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா எஸ்பிஐயில் தேர் ஆர் 2 பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அகைன் நான் சொன்னேன் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப பேரிஷாக எனக்கு தெரியல. பேங்க் நிஃப்டி நல்லா தான் இருக்குது, ஆனால் நிஃப்டி தான் வந்து ரொம்ப பேரிஷாக தெரியுது. பிகாஸ் நிஃப்டியில் வந்து அந்த 15,000ங்கிற லெவல்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் தி வீக்லி செல்லிங். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டியில் எல்லா ஸ்டாக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு வெயிட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் 2 பையிங் லெவல்ஸ் வந்து என்ன அப்படின்னா சம்வேர் அரௌண்ட் 420 to 400. இஃப் யூ சி அ புல்லிஷ் ரன், அங்கேருந்து வந்து ஸ்டாக் வந்து திரும்பிச்சு அப்படின்னா நம்ம சொன்ன அந்த ஹைக்கினாஷி ரென்கோலாம் வந்து வச்சு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல டேர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் இஃப் அட் ஆல் தி ஹோல் சிச்சுவேஷன் இஸ் டேர்னிங் டுவர்ட்ஸ் தி சவுத் சைடு, ஒரு மாதிரி ரெட்டிஷாக போகுது, பேங்க்கும் ப்ரீச் ஆகி கீழே போகுது, நிஃப்டியும் ப்ரீச் ஆகி இன்னும் கீழே போகுது அப்படிங்கிற லெவலில் வந்துச்சு அப்படின்னா பேங்க் எஸ்பிஐயோட அடுத்த பையிங் லெவல் இந்த இடத்துல இருக்குது, 374 to 375. அதையும் ப்ரீச் பண்ணால் தான் இந்த லெவல். ஸோ கவலைப்படாதீங்க, இந்த அளவுக்குலாம் வந்து போகாது, அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் போக விட மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் தி லெவல்ஸ் ஃபார் எஸ்பிஐ. நெக்ஸ்ட்டு மெட்டல் செக்டர். அதாவது ஊரே வந்து சுகத்தில் இருக்கிறப்போ ஒருத்தன் செழிப்பாருவான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மெட்டல் செக்டரில் ஜிண்டால், ஜேஎஸ்டபிள்யூ, டாடா ஸ்டீல் எந்த வேணால் எடுத்து பாருங்கள், ஹிண்டால்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 3-4 நாளில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இந்த டவுன்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எந்த இடத்துலலாம் செல்லர் வந்தாங்களோ அந்த இடத்த வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் ப்ரீச் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ டாடா ஸ்டீலோட அப்கமிங் டார்கெட் லெவல்ஸ் வந்து இட் வில் கம் சம்வேர் அரௌண்ட் 1381. எப்போ அப்படின்னா இந்த 1331 ப்ரீச் பண்ணால் 1381க்கு வர சான்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே 1440. ஸோ இந்த லெவலுக்கு வந்து டாடா ஸ்டீல் மேலே வரதுக்கு தெர் இஸ் அ சான்ஸ். ஸோ டாடா ஸ்டீல்னு இல்லை, நீங்கள் ஸ்டீல் செக்டாரில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புல்லிஷ், இந்த ஒரு பேரிஷ் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து பிரேக் ஆகிருக்கும். லைக்வைஸ் another ஸ்டாக் தட் இஸ் ரெடி ஃபார் பிரேக் அவுட், ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இப்போ டிசிஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ வந்து ஆல்ரெடி கீழே வந்துருச்சு. அதே மாதிரி டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபார்மிங் இன் டு திஸ் சார்ட் ஆஃப் அ பேட்டர்ன். கரெக்டாக அந்த ஒரு நெக் லைனில் இருக்குது. இங்கே இருந்துச்சு அப்படின்னா டிசிஎஸில் குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த லெவல் வரும், 3243, 3144. ஸோ இந்த லெவலில் வந்து யூ கேன் ஆக்சுவலி லுக் ஃபார் குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன் டிசிஎஸ். ஐடி செக்டாரில் அதான் சொல்கிறேன் இல்லையா, எல்லாமே வந்து இட் இஸ் நாட் எவ்ரி திங் இஸ் பேரிஷ். ஒரு ஸ்டாக் வந்து பேரிஷாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாக் புல்லிஷாக இருக்கும், அதுதான் வந்து இட் இஸ் தி ஃபேக்ட். ஸோ திஸ் இஸ் தி பேஸ் ஃபார் தி ஸ்டாக் அனாலிசிஸ். ஸோ லாங் டேர்ம் ஸ்டாக் வந்து இஃப் யூ வாண்டட் டு டேக் அ நோட், கோல் இண்டியா, டைட்டன், விப்ரோ, டெக் மஹிந்திரா, ஐசிஐசிஐ,
SBIN, டாடா ஸ்டீல், TCS. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒரு குட் பிக்ஸ். நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது, பட் வந்து எங்கள் கண்ணில் பட்டது நாங்கள் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து எடுத்து கொடுத்தோம். சரி, நான் வந்து சொன்னேன் இல்லையா, நிஃப்டி வந்து இன்னும் ஒரு செல்லிங் மோடுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் வெயிட்டிங் ஜோன். இதெல்லாம் நான் எடுத்துடுறேன், உங்களுக்கு வந்து இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் ஐ ரிமூவ் ஆல் தீஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது ஆக்சுவலாக நிஃப்டியில் வந்து, அதனால தான் நான் அதை மார்க் பண்ணியிருந்தேன். பட் ஐ பிக் இட் அப். ஸோ நிஃப்டி வந்து அட் த மோஸ்ட் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு போச்சு அப்படின்னா 15,012லேருந்து 14,134 வரைக்கும் வரத்துக்கு ப்ராபபிள் சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓவர் நைட்டில் பேட் நியூஸ் இல்லை வேறு ஏதாவது வருது, அந்த மாதிரி வரும் பட்சத்தில் நிஃப்டி வந்து இங்கே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஒரு எம் பேட்டர்ன் வரும்போது இது அதோட டவுன்வர்ட் லெவல் வந்து நம்ம எங்கே வரைக்கும் கெஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டை மெஷர் பண்ணி தான் வந்து எம் பேட்டர்னுக்கு வந்து மெஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எம் பேட்டர்ன் வந்து இது வரைக்கும் இருக்குது நெக்லைனு. ஐ டர்ன் திஸ் இன்டு அ ஹைட் மார்க்கர். ஸோ இந்த இடத்துல ப்ரீச் ஆச்சு அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து நெக்லைன் நான் சொல்லியிருந்தேன். இந்த நெக்லைன் தான் வந்து இப்போ பிரேக் அவுட், ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் தான் வந்து இஃப் பேரிஷ் இப்படி தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பேரிஷாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஹைட்டை எடுத்து நான் இங்கே வச்சேன்னா கரெக்டாக வந்து பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கிற லெவலுக்கு கிட்டத்தட்ட அங்கே தான் வந்திருக்கு. அதாவது சப்போர்ட்டுனா ஒன்று அதை ப்ரீச் பண்ணி ஃபுல்லாக போகணும், இல்லை அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு மேலே போகணும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் சினாரியோ. ஸோ நிஃப்டி வந்து கீப் அ க்ளோஸ் வாட்ச் ஆன் தி அப்கமிங் 2 வீக்ஸ். வர மண்டேலேருந்து ஃப்ரைடே, அது அடுத்த மண்டேலேருந்து ஃப்ரைடே, நீங்கள் கிட்டத்தட்ட இந்த மார்ச் கடைசி வீக் வரைக்கும் நிஃப்டியை பார்த்துட்டு தென் இட் இஸ் தி ரைட் மோட் டு கெட் இன் டு சம் சார்ட் ஆஃப் அன் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்குள்ளே வந்து ஏதாவது பேரிஷ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா யூ கீப் அ ட்ராக் ஆன் டு அவர் யூடியூப் சேனல். அதை வந்து நாங்கள் வி வில் ஆல்வேஸ் கீப் அப்டேட்டிங் தட். ஸோ நிஃப்டியோட டவுன் சைட் லெவல்ஸ் அப்படி இதுதான். பேங்க் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி பெரிய டவுன் சைட் லெவல்ஸ் வந்து தெர் இஸ் நத்திங் மச் தேர். அண்ட் now we'll go over to the Q&A. Shares like MRF, Nestle, PNG, Sri Siemens are trading at a huge even though having a great face value. What will be the decision factor for these shares to maintain split up ratio and can value increase? நல்ல ஒரு கேள்வி. MRF எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு? ஐ நோ MRF இஸ் தி ஹையஸ்ட் காஸ்ட்லி ஷேர். ஓகே, MRFை பொறுத்த வரைக்கும் இப்போ ஷேர் ஸ்பிளிட் எதுவும் வந்துச்சா? இஃப் யார் ஸ்ரீராம் ஷேர் ஸ்பிளிட் எதுவும் MRFக்கு வந்துச்சா? பிகாஸ் No, but trading at our best value 10, I expected at least 66 to 70 it was, and 80 to 75 it went across last 2 months, taking up to this quarter. But please split up reason you can just carry over the share volatility, right? Correct. 3:1 or 2:1. But correct. What is the quality factor which is actually deciding factor? போலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான ஃபேக்டர் என்ன யோசிக்கிறாங்க? Okay. See, like I said, I never look into the fundamental unless or else I am into a long term. I never look into the fundamental. But technically, I can answer you. I can very well answer you where MRF can go to. Currently, MRF on a weekly time frame, MRF is into a downtrend now. The trend has never changed. So, whenever if you want to invest into MRF, so in the levels 68,969 க்கு மேல போச்சுனா மட்டும்தான் MRF is a good buy. Or else there is one more good news for you. MRF is going to come to a discounted level of up to 60,000. So இதுக்கு மேல ஸ்ப்ளிட் அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா it is moreover good. ஏன் சொல்றேன் அப்படின்னா, why I specifically say the 60,000 level is a good thing அப்படின்னா, இந்த இடத்துல if you see we call this as the change of polarity. So previously the buyers they never wanted to go என்ன சொல்றது, they never wanted to buy MRF over above this region, இந்த 50 to 56,000 மேல they never wanted to buy. But அதையும் தாண்டி the stock has gone a very big upside. So which means it indicates that they are interested to buy over a higher price. So, and which means one more thing, what was previous resistance? இந்த இடத்துல stock has took a turn and then it went up. So இந்த இடத்துல it is a previous resistance, and now again stock வந்து பார்த்தீங்க அப்படின்னா first second obviously இந்த இடத்துல வந்து it is going to come for a support. So ஒரு இடத்துல support வர்றப்ப support is nothing but இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வச்சிருப்பான். MRF வந்து இந்த ப்ரைஸ் கிட்டலாம் வந்து எப்பப்பெல்லாம் வருதோ they will punch 1000 more orders, 1000 more in the sense 1000 crores and lakhs of crores, அந்த மாதிரி வந்து they will put an order. So price வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் அதனால தான் வந்து it has stayed for a very long time again. So there is a possibility MRF can come here and then it can start to bounce. Yes, but the
trade cycle படி பார்த்தா MRF is highly dealing factor on the commercial advertisements and commodity. Okay, so if you are keenly looking after the MRF, they have seen a huge profit on Q4 and Q1, which is actually like the FY ending and FY starting out. அந்த பர்டிகுலர் பீரியட் பாத்தீங்கன்னா பட் இந்த வருஷம் லெட்ஸ் சே தி வார் இஸ் ஆன் தி மூவ்மெண்ட் பட் 60 போகும்னு எப்படி அந்த அஷூரன்ஸ் வருது மைட் பி தி லாங் டர்ம் ட்ரிஃப்ட் சொல்றீங்களா இல்ல ஜஸ்ட் கெஸ் இல்லை சி திஸ் இஸ் நத்திங் அ கெஸ் நார் அ ப்ரிடிக்ஷன் ஆர் நத்திங் கெஸ் வந்து இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ ப்ரைஸ் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ வென் எவர் யூ சி அ டவுன் ட்ரெண்ட் வி ஆல்வேஸ் யூஸ் தி ஃபிபனாச்சி டெக்னிக்ஸ் அண்ட் ஆன் த கேண்டில்ஸ். கேண்டில் பார்க்குறப்ப ஐ எம் ஆன் டு வீக்லி பேசிஸ். கேண்டில் பார்க்குறப்ப ஐ கேன் வெரி வெல் சே தட் தி கேண்டில் செல்லிங் ஸ்ட்ரென்த் இஸ் ஸ்டில் தேர், பையிங் ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் வரவே இல்லை. அது மட்டும்தான் வந்து ஐ கேன் சே பிகாஸ் வென் எவர் யூ சி ஓகே ஐ வில் ஸ்விட்ச் ஆஃப் ஹியர். Can you see some dark thick body red candles throughout in the sense in the past weeks எல்லாமே பார்த்தீங்கன்னா all these candles are having dark red bodies. So in the overall in the face ல வந்து பார்த்தீங்கன்னா compared to whatever the green candles are, there are only less buyers. There are a lot of sellers, which means they want the price to come to a discount level. They can manipulate this. அந்த ஒரு ரீசன்காக தான் வந்து நான் சொன்னேன் 60,000 is a good support level அப்படின்னு சொல்லிட்டு. obviously the buyers are less. Obviously the buyers are less. அதுதான் வேற விஷயம். the buyers interest எப்போ வரும் அப்படின்னா நான் சொன்ன இந்த இடத்துல 62 to 60 அந்த லெவல் வரும்போது buyers interest ஜாஸ்தி கண்டிப்பாக வரும். So buyers ஜாஸ்தி ஆனால் கொஞ்சம் வரும். It is completely based on the Nifty 500 factor. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டுங்கிற நியூஸ் வரதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு எம்ஆர்எஃப் பேஸ் பண்ணி நியூஸ் வரதுக்கு முன்னாடியே ப்ரைஸ் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் யூ லுக் அட் த சார்ட்ஸ் ரேதர் தேன் லுக்கிங் அட் தி நியூஸ். ஸோ சார்ட்டை பார்த்துட்டு ப்ரைஸ் திரும்புறப்ப யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் சார்ட் ஆஃப் அ குட் நியூஸ். நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு சின்ன சாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ நாளைக்கே ஃப்ரைடே ஓவர் நைட்டில் நல்ல நியூஸ் வருதான்னு பாருங்கள். ஸோ ஃப்ரைடே இஃப் டுமாரோ இஸ் கோயிங் டு பி புல்லிஷ், then you can expect some sort of a good news on Saturdays and Sundays. Any part of good news, ஏதோ ஒரு macro economic news வந்து நான் சொல்றேன் on a over of Nifty 500 அந்த மாதிரி. overall Nifty 500 yes completely agree. yeah என்னோட question என்ன கேட்டீங்கன்னா the value and the face value completely at a considerable decision making point, but ஏன் அவங்க ஸ்பிளிட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுதான் என்னோட question. That you have to ask to the management. I'm not sure. So it is up to their it is up to the board members decision and they have always have a talk with NSE. Like வந்து இப்போ வாரன் பஃபெட் ஓட கம்பெனி வந்து என்னாச்சு அப்படின்னா my question is completely dealing with what you answer. Okay, you say there are no buyers. What makes a good buyer for a share at a considerable rate? Obviously the volatility. So volatility consider பண்ணும்போது ஸ்பிளிட் பண்ணி தான் ஆகும். see no that is what நீங்க வந்து ஒரு ரீட்டைலர் மைண்ட் செட்ல இருந்து நீங்க பேசுறீங்க. volatility is not about the price split or about how the price is behaving. Volatility is completely the indirect. If you remove the face of a volatility, it shows the face of a manipulation ஓட பின்னாடி இருக்கிற ஒரு masked face தான் volatility. That is nothing but manipulation is done only by the institutions and we can't do that. So ஒரு ரீட்டைலர் மைண்ட் செட்ல இருந்து பார்க்குறப்ப பையர் வரல அப்படின்னா FII இன்ஸ்டிடியூஷனல் பையர் வரல அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இட் இஸ் நாட் தே வில் ஆல்வேஸ் லுக் இன் டு தி ஃபேக்டர் ஆஃப் ரீட்டைலர்ஸ் மட்டும் கிடையாது. அவன் பேங்க்ஸ் வந்து தே வாண்ட் டு மேக் ப்ராஃபிட்ஸ் எவ்ரி டே எவ்ரி மந்த். ஸோ அவனோட பெனிஃபிட் தகுந்த மாதிரி பார்த்து தான் வந்து தே வில் மேனிப்புலேட் தி ஸ்டாக். அதுக்கு தகுந்த மாதிரி தான் எம்ஆர்எஃப் வந்து யூ கீப் அ வாட்ச். நான் அந்த லெவல் சொன்னேன் இல்லையா, யூ ஆல்வேஸ் கீப் அ வாட்ச். நான் அலர்ட்ஸ் போட்டு நான் அந்த கண்டிப்பாக நம்ம யூடியூப் வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நியூஸ் வந்ததுனால வீல் அப்டேட் யூ. தேங்க்ஸ் ஃபார் தி லீட் ஆக்சுவலி. Yes, and also you can have a thought on the Maruti Suzuki and the EV plant. அதுவும் நல்லா செல்ஸ் போயிட்டு இருக்கு. You can see on the Maruti Suzuki plant because that is the last 2 weeks were a highly bullish rate. So that 88 to 66 வரைக்கும் வந்திருக்கு. It's a considerable rate. So Maruti Suzuki is currently into this, we call this as the inverted head and shoulder.
it shows that it is going to be bullish on the upcoming days. ஒரு நல்ல நியூஸ் வந்து எதிர்பார்க்கலாம் somewhere around EV இல்ல அவங்களோட ரிசல்ட் பேஸ்ட் இல்ல வந்து ஏதாவது வந்து you can expect some sort ஒரு நியூஸ்ல வந்து you can see that the prime competitive partner Tata is on EV, so that was the sluggish head and shoulder for a first downfall. The other one was obviously Ukraine Russia. Obviously yes. Maruti Suzuki will be bullish over 8278 கண்டிப்பா bullish ஆ தான் மேல போகும். Yes. So you can have a watch, you can help the followers as well. கண்டிப்பா definitely. If you look into the auto sector also, if that moves, Nifty auto is very well into an uptrend. Trend இன்னும் பிரேக்கே ஆகல. Since 2020 Nifty auto is into uptrend. Previous support லே வந்து பாத்தீங்கன்னா it has taken another support over here. Beautiful support. We call this as the piercing pattern varrappo, which means the sellers are completely exited and the buyers are trying to take control of the whole sector அப்படினா அர்த்தம். So in the sectoral rotation, when auto sector oda rotation varrappo, last 10 to 15 days since February 14th, the buyers are only on the card. Obviously yes. Maruthiலாம் வந்து Maruti Tata Motorsலாம் வந்து தாராளமா we can go since the EV is going to hit very soon. So obviously these are all very good picks for the long terms. கண்டிப்பா போலாம். Thank you. Sure. So வேற எதுவும் questions டெக்ல இருக்கா or can we wrap the session? Anyone else? Prasanna, you will be sending this video, right? Sorry? You will be sending this video, right? இது வந்து இப்போ கரண்ட்டாக நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து இட் இஸ் பீன் லைவாக வந்து போயிட்டு இருக்கு இதில். Okay, fine. Yeah, sure. And sorry, one of our YouTube comment வந்து ஏன்னா கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி வந்து கேட்டிருக்காரு. ஆப்வியஸ்லி ப்ளீஸ் பின்னாடி வந்து ஒரு ரீவைண்ட் போனீங்கன்னா அப்படின்னா there is the கோர்ஸ் டீட்டெயில். பட் வந்து it is there. நம்மளோட கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து it is there on the YouTube itself. ஸோ அதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So if that is all, we can wrap the session and thank you everyone for joining. If questions ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் வந்து you can go and post it and we'll always be happy to answer your questions. Thank you everyone for joining. Wish you a good night. Yeah, thank you. Bye. Thanks, Prasanna. Sure. Thank you.